அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய ஆரம்ப வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். நமது கவனத்தை தலை உச்சி குலுக்கி கொண்டு செல்வோம். மெழுகுதிரி சுத்திகரிப்பு தேவையானவர்கள் மெழுகுதிரி தயாராக வைத்திருங்கள். மற்றும் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். மற்றும் இப்பொழுது நாம் எமது மனம் உடல் இரண்டையும் இலகுவாக வைத்து தியான நிலைக்கு எடுத்து செல்ல தயாராகுவோம். எமது மனதிடம் சொல்லுவோம், எந்த ஒரு எதிர்வினையும் புரியாது எமது மமகாரம் அகங்காரம் இரண்டையும் சரணாகதி செய்து அழிவுகரமான எண்ணங்கள் அனைத்தையும் சரணாகதி செய்து நாம் அமைதியாக இருப்போம். இரு உண்மைகள் நமக்கு தெரியும். ஒன்று, நாம் தூய ஆத்மா, பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. அது மட்டுமல்ல, பரமாத்மாவின் ஓர் அங்கம். முதலாவது உண்மை, நாம் பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. இரண்டாவது உண்மை, நாம் அந்த பரமாத்மாவின் ஒரு துளி அங்கமாகின்றோம். எனவே அந்த இணைப்பு ஏற்பட்டதும் நாம் முழுமையின் ஒரு அங்கம். எனவே நாம் அமைதி அடைவோம். நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே பார்த்து கொள்கின்றது. அந்த அமைதியை உணர்வோம். அந்த அமைதி நிலையில் நாம் ஆத்ம நிலைக்கு செல்கின்றோம். ஆத்மா எம்மை வழிகாட்டுகின்றது. நாம் ஒரு கருவியாக எவ்வாறு இருப்பது என்பதை ஆத்மா நமக்கு வழிகாட்டுகின்றது. இப்பொழுது அமைதியாக இருப்போம். கடந்த வகுப்பில் நாம் நமது நாபி சக்கரத்தை பற்றி பார்த்தோம். நமது உலக வாழ்வில் அமைதி, மன திருப்தி, அந்த போதுமென்ற மனம் அது வரும்போது தாராள குணம் வருகின்றது. போதுமென்ற மனம் வரும்போது நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் அந்த தாராள குணம் நமக்கு வந்து சேர்கின்றது. மேலும் இந்த நாபி சக்கரம் இந்த குணங்கள் அனைத்தும் நமது மூலாதார பண்பிலிருந்து வெளிவர வேண்டும். எனவே எமது இந்த அமைதி, மன திருப்தி, தாராள மனம் அனைத்திலும் அந்த கள்ளம் கபடம் சூடுவாது இல்லாத தூய்மையான குணங்களாக அமைய வேண்டும். சமநிலை,
தர்மம். தர்மம் எனும் போது எமது நேர்மையான நடத்தை, நேர்மையான குணம், நேர்மை. இதனால் இந்த நேர்மையான குணம் நமக்குள் வரும்போது படிப்படியாக நமக்கு ஆத்ம வளர்ச்சி நமக்குள் ஆரம்பிக்கிறது. அதாவது நமக்குள் அந்த நற்குணங்கள் தானாக வளர்வதை நாம் காணலாம். இதுவே ஆன்மீக வளர்ச்சியாகும். இந்த ஆன்மீக வளர்ச்சி பெரிய வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் இதனுடைய நடைமுறை விளக்கம் இதுவே. எமது மனதிலும், அதாவது எமது எண்ணத்திலும், எமது செயல்களிலும் நாம் உயர்நிலை அடைதல். உயர்நிலை எனும் போது எமது எண்ணங்கள், செயல்களில் அந்த தூய்மை, களங்கமில்லாத அந்த குழந்தை உள்ளத்தோடு நாம் எமது நற்பண்புகளை எமது எண்ணத்திலும் செயல்களிலும் வெளிப்படுத்துகின்றோம். அதனால் நாம் படிப்படியாக வளர ஆரம்பிக்கின்றோம். இதுவே குண்டலினி எண்ணெயின் அதிசயமாகும். இவை அனைத்தையும் எமக்குள் இருந்து எம்மை வழி நடத்துபவர் எமது சொந்த தாய் சக்தியான குண்டலினி சக்தி, எமது மன உறுதி, வில் பவர், எமது தூய விருப்பம் எம்மை மாற்றுகின்றார். குண்டலினி எண்ணை எம்மை முழுமையாக மாற்றுகின்றார். அவர் மூலம் எமது அனைத்து நாடிகள், சக்கரங்கள் திறக்கும் போது எமது அறிவு கண் திறக்கின்றது. அந்த அறிவு வளரும் போது நாம் முழுமையாக மாற்றப்படுகின்றோம், மாறுகின்றோம். இது ஒரு மிகப்பெரிய விஷயமாகும். நாம் வேண்டாதவைகள் அனைத்தையும் விட்டு விடுகின்றோம். இந்த சுய விழிப்புணர்வு எம்மை பற்றி நாம் அறிய ஆரம்பிக்கின்றோம். எமது நற்பண்புகள், எமக்குள் தெய்வீகம் இருக்கின்றது, நாம் தெய்வீகம் என்பதை அறிய ஆரம்பிக்கின்றோம். நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த விழிப்புணர்வு எமக்கு வருகின்றது. தூய ஆத்மா என்பது புனிதம், எம்மை புனிதர்கள் ஆக்குகின்றது. எனவே எம்மை தவறான வழியில் செல்ல விடாது எம்மை நல் வழியில் வழி நடத்துகின்றது. இந்த நல் வழியில் நாம் செல்லும் போது தெய்வீகத்தை முழுமையாக உணர ஆரம்பிக்கின்றோம். எமக்குள் தெய்வீகம், அந்த தெய்வீக சக்தி எமக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. எமது எண்ணங்களிலும் செயல்களிலும் நாம் தெய்வீகத்தோடு ஒன்றாகின்றோம். 24 மணித்தியாலங்கள், அதாவது ஒரு நாளில் ஒவ்வொரு கணமும் நாம் அந்த இணைப்பில் இருக்கின்றோம், தெய்வீகத்தோடு ஒன்றான நிலையில். இதுவே அந்த நாம் 24 மணித்தியாலமும் யோக நிலையில் இருப்பது என்பதாகும். நமது சாதாரண வாழ்வில் நாம் நமது எண்ணத்திலும் செயல்களிலும் மேன்மை அடைகின்றோம். இந்நிலையில் முழுமையான புரிதல் ஏற்படுகின்றது. மனதில் விசாரங்கள் குறைகின்றது, சந்தேகங்கள் விலகுகின்றது, நாம் தெய்வீகத்தோடு ஒன்றாகின்றோம். இதுவே யோகா ஆகும், இணைப்பு. நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தோடான இணைப்பு. இதுவே குண்டலினி எண்ணெயின் அதிசயமாகும். இன்று நாம் பவசாகரம் பற்றி பார்ப்போம். இந்த பவசாகரம் என்பது எமது நாபி சக்கரத்தை சுற்றி இருக்கும் வெற்றிடமாகும்.
இந்த வெற்றிடம் உலக மாயை. எமது வாழ்வு உலக மாயை நிறைந்தது. எமது நாபி சக்கரம் எமது உலக வாழ்வாகும். குடும்பம், சமூகம், நாம் குடும்பத்தில் இருக்கின்றோம், சமூகத்தில் வாழ்கின்றோம். எமது நாபி சக்கரம் எமது குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, அதாவது எமது வாழ்வில் அமைதி, மன திருப்தி, தாராள மனம், இந்த பண்புகளை எமக்கு விருத்தி செய்கின்றது. இந்த உலக சலனங்களில் இருந்து கொண்டு நாம் இதை எமக்குள் விருத்தி செய்கின்றோம். இந்த பவசாகரம் உலக சலனத்தால் நாம் சூழப்பட்டிருக்கின்றோம் நமது வாழ்வு. இந்த பவசாகரத்தை நாம் கடப்பது என்பது, அதாவது இந்த உலக வாழ்வை நாம் கடந்து மேலே செல்வதற்கு நமக்கு அறிவு தேவை. அந்த அறிவை தருபவரே குரு ஆவர். நாம் ஒரு குருவை தேடி செல்கின்றோம் நமக்கு உதவுவதற்கு, அந்த அறிவை பெறுவதற்கு, ஞானத்தை பெறுவதற்கு, அந்த வழிகாட்டலை பெறுவதற்கு. இதுவே பவசாகரம். நாம் குருவை தேடி செல்லும் போது குரு எம்மை சீடனாக ஏற்று எம்மை வழி நடத்த ஆரம்பிக்கின்றார். முதலில் எம்மை ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுகின்றார். அவருடைய வழி நடத்தலில் நாம் நடக்க ஆரம்பிக்கின்றோம். இதுவே பவசாகரமாகும். இந்த மாயை கடலை நாம் கடக்கும் நிலை. இந்த மனித பரிணாம வளர்ச்சி ஆரம்ப காலம் தொட்டு இந்த காலமாக இந்த மனித பரிணாம வளர்ச்சி மெதுவாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. நாம் பார்த்தோம் என்றால் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட மனித குலம் முன்னேறி இருக்கின்றது. காலமாக பெரும் சண்டைகள், மனித இனங்களுக்கு இடையில் சண்டைகள் நடைபெற்றிருக்கின்றது. அதிலிருந்து முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றது போல் அவதாரங்கள் வந்து குருவாக மனிதர்களை வழி நடத்தி இருக்கின்றார்கள். அதில் முக்கியமான ஆதி குருமார்கள் 10 பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் எமது பவசாகரத்தில் எம்மை வழி நடத்துகின்றார்கள். அவர்களுடைய போதனைகள் எம்மை ஒழுக்கமுடையவர்களாக ஆக்குகின்றது. எம்மை இந்த பவசாகரத்தை கடக்க நமக்கு உதவி புரிகின்றது. அந்த 10 பேர்களையும் நாம் பின்பு பார்ப்போம். பவசாகரம் எமது உள்ளங்கையில் இந்த நடுப்பகுதி சஹஸ்ராரம் உள்ளங்கை, அதை சுற்றி இருக்கும் பகுதி பவசாகரத்தை குறிக்கின்றது. இந்த மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்துக்கான பாதையை உருவாக்க அவசியமான தர்மத்தினை நிலைநாட்டி மனிதன் முன்னேறுவதற்கு தர்மம், ஒழுக்கம் மிகவும் முக்கியம். இந்த தர்ம பாதையை உருவாக்கி மனித நேயம், நீதி, ஆன்மீகம் என்பவற்றை நோக்கி மனிதனை வழி நடத்த பல அவதாரங்கள் பல தடவை அந்தந்த காலகட்டத்தில் உலகத்தில் அவதரித்துள்ளார்கள். அவர்களில் உண்மையான ஆதி குருமார்கள் 10 பேர். இது எல்லாம் வல்ல இறை சக்தி, முப்பெரும் சக்திகள். ஒன்று படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 சக்தி இந்த பிரபஞ்சத்தை படைத்து பின்பு இந்த பிரபஞ்சத்தை காத்து வரும் சக்தி, பின்பு இந்த பிரபஞ்சத்தில்
பிரபஞ்சத்தின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழிக்கும் சக்தியாக இந்த இறை சக்தி இருக்கின்றது. இந்த 3 சக்திகளின் அவதாரமே இந்த 10 ஆதிகுருமார்கள். இவர்கள் மிகவும் எளிமையானவர்களாக தெரிந்தாலும் மிக மிக சக்தி வாய்ந்த அவதாரங்கள். அதில் முதலாவது ஜனக மகாராஜா இந்தியாவிலும், இரண்டாவதாக ஆப்ரஹாம் மொசப்பத்தேமியா என்ற நகரிலும், ஸ்ரீ மோசஸ் எகிப்திலும், ஸ்ரீ சரதுஸ்திரா பாரசீகம் நாட்டிலும், பெர்ஷியா, ஸ்ரீ லாவோட்சே சீன தேசம், ஸ்ரீ கான்ஃபியூஷியஸ் சீன தேசம், ஸ்ரீ சோக்ரட்டிஸ் கிரேக்க நாடு, ஸ்ரீ முகம்மது நபி மெக்கா, ஸ்ரீ குரு நானக் இந்தியா, ஸ்ரீ ஷிர்டி சாய்நாத் இந்தியா. கடைசி அவதாரமாக ஷிர்டி சாய்நாத் அவதரித்தார். அவர்களின் அவர்களின் வழிநடத்தல்கள் நாம் புத்தகங்கள், அவர்களை பற்றிய புத்தகங்கள் மூலமாக நாம் நல்ல புத்தகங்கள், சரியான புத்தகங்களை நாம் பெற்றுக்கொண்டால் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். ஜனக மகாராஜா அனைவருக்கும் தெரியும், ஸ்ரீ சீதா பிராட்டியின் தந்தையார். அரசனாக இருந்தவர். தைரியம், நல்லொழுக்கம், சாஸ்திரங்கள் கற்று வேதங்களை நன்கு அறிந்தவர். மற்றும் அவர் அரசனாக இருந்த பொழுதிலும், அரச பொறுப்புகள் இருந்தாலும், அவர் மிகவும் முற்றிலும் பற்றற்ற ஒரு நிலையில் ஆட்சி புரிந்தவர். பல கதைகள் அவர் அதை சொல்கின்றது, நாம் பின்னர் பார்க்கலாம். அவருடைய ஒரு வசனம் நாம் பார்ப்போம் என்று, ஸ்ரீ ஜனக மகாராஜா அவர்களின் வசனம்: நீங்கள் தெய்வீக சக்தியின் உலகில் வாழும் போது பிரம்மா உங்களை பார்த்து கொள்ளும். அதாவது அவர் சொல்கின்றார், நாம் அந்த தெய்வீக சக்தியின் உலகில் வாழும் போது, அதாவது நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று அந்த பரமாத்மாவோடு அந்த இணைப்பில், தெய்வீகத்தோடு அந்த இணைப்பில் வாழும் போதும், ஆத்ம விழிப்புணர்வில் வாழும் போது, மனித விழிப்புணர்வு இல்லாது ஆத்ம விழிப்புணர்வு நிலையில் நாம் வாழும் போது பிரம்மா, அதாவது இந்த பரபிரம்மே எங்களை பார்த்து கொள்கின்றது. அடுத்தவர் ஆப்ரஹாம் மொசப்பத்தேமியா, அதாவது மற்றும் பலஸ்தீனம் அந்த பகுதியில் அந்த காலகட்டத்தில் அந்த மக்களை வழிநடத்த அவதரித்தார். இவர் ஒரு தீர்க்கதரிசி. கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் 2 சமயங்களிலும் சமனான முக்கியம் வாய்ந்த ஒருவராக கருதப்பட்டவர். ஸ்ரீ முகம்மது நபி அவர்களின் மூதாதையராக கருதப்பட்டவர். இவர் இந்த சிலை வழிபாடுகளை எதிர்த்தார். மூடத்தனமாக சிலைகளை வழிபடுவதை எதிர்த்து உண்மையான தெய்வீகத்தை உணர்த்த முற்பட்டார். அவருடைய ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். அவர் உலகுக்கு தந்த ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். அவருடைய வாழ்க்கை முறை ஒரு உதாரணமாக நமக்கு அமைந்தது.
குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டு உறவுகள் கட்டமைக்கப்படுவது என்பது ஒரு அமைப்பு. அவர் அதை அந்த அளவில் செய்ய முயன்றார். அவர் சொன்னார், சிலைகள் வழிபாடு அதுகள் அதுகள் வெளி வெளியானவை. வெளியில் நாம் தெய்வீகத்தை தேடுகின்றோம், ஆனால் உள்ளுக்குள் நாம் முதலில் குடும்பம் நன்றாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். குடும்ப உறவு, ஒழுக்கம், உறவுகள் கட்டமைக்கப்பட்டு நாம் ஒரு ஒழுக்கமுடையவர்களாக ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு மிகவும் மனிதனுக்கு முக்கியமாக என்பதை வலியுறுத்தினார். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் அந்த ஒழுக்க முறை, தூய்மை சிதைந்திருந்தது. அதை ஒழுங்குபடுத்த அவர் அவதரித்தார். மூன்றாவதாக மோசஸ். இவர் ஒரு நதியில் குழந்தையாக மிதந்து வந்த போது எகிப்திய நாட்டு இளவரசியால் கண்டெடுக்கப்பட்டவர். அவருடைய பிறப்பு பற்றி யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு பேழையில் நதியில் மிதந்து குழந்தையாக மிதந்து வரும்போது அந்த எகிப்திய நாட்டு இளவரசியால் கண்டெடுக்கப்பட்டு மகனாக வளர்க்கப்பட்டவர். அந்த நாட்டில் ஒரு இளவரசனாக வளர்ந்து அந்த நாட்டின் சீர்கேடுகளை சரி செய்ய முற்பட்டவர். மற்றும் அவர் கடவுளிடமிருந்து ஒரு அசரீதியாக நேரடியாக 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டார். இந்த 10 கட்டளைகளும் எமது நாபி சக்கரத்தின் 10 இதழ்களாகும். எம்மை ஒழுங்குபடுத்தும் கட்டளைகள். அவருடைய ஸ்ரீ மோசஸ் அவர்களுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். இந்த 10 கட்டளைகளையும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்து அவர் மக்களுக்கு சொன்னார், நீங்கள் பலமாக இருக்க வேண்டும். நான் இன்று உங்களுக்கு கட்டளை இடுகின்றேன். இந்த எல்லா கட்டளைகளையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த 10 கட்டளைகள் எல்லாம் மனிதனை ஒழுங்குபடுத்தும் கட்டளைகள் ஆகும். பொய் சொல்லக்கூடாது, தூய்மை அவசியம், மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இவ்வாறு 10 கட்டளைகள் எமது நாபி சக்கரத்தை சுற்றி இருக்கும். அடுத்த குரு சரத்துஸ்திரா, பெர்ஷியா நாட்டில் அவதரித்தவர். இவரும் ஒரு தீர்க்கதரிசி, மத கவிஞர். இவருடைய கோட்பாடு பிரபஞ்சத்தில் உண்மைக்கும் பொய்மைக்கும் எப்பொழுதும் ஒரு அண்ட போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மைக்கும் பொய்மைக்கும் ஒரே போராட்டம். அந்த பொய்மையை வென்று உண்மையில் நிலைத்திருப்பது ஒரு போராட்டமா. உண்மையிலேயே அது ஒரு போராட்டம். அதாவது அந்த போராட்டத்தில் நாம் வெற்றி கொள்ளும் போது அதன் அருமையை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அதற்காகவே இந்த போராட்டம். அதை கருத்தில் கொண்டு அவர் மக்களை வழி நடத்தினார். மக்களை அவர்கள் நல்லெண்ணங்கள், நற்சொற்கள், செயல்கள், நாம் சத்தியத்தில் இருக்க வேண்டும், தர்மத்தில் இருக்க வேண்டும். அதாவது நாம் பொய்யானவற்றில் இருந்து, தீயவற்றில் இருந்து விடுபட்டு உண்மை தர்மத்தில் நாம் நிலைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மக்களை வழி நடத்தினார். அவருடைய ஒரு கூட்டை நாம் பார்ப்போம். அவர் சொன்னார், அவ்வாறு நாம் வரும்போது இந்த உலகத்தை குணமாக்குபவர்களாக நாம் இருக்கலாம். நாம் அவ்வாறு நல்லவர்களாக, தர்மம் நிறைந்தவர்களாக, சத்தியம் நிறைந்தவர்களாக,
எமது சுதந்திரத்தில் நாம் அதை போராடி வெல்ல வேண்டும். சோ அதுவே எமது தூய விருப்பம். எமது தூய விருப்பத்தோடு எமது முழு சுதந்திரத்தோடு நாம் இந்த வேண்டாதவற்றில் இருந்து விடுபட்டு தெய்வீகத்தை நாம் தெய்வீக நற்பண்புகளை நமக்குள் வளர்த்து கொள்ளும் போது நாம் இந்த உலகத்தை குணமாக்குகின்றோம். குணமாக்குபவர்களாக இருக்கின்றோம் என்பதை அவர் வலியுறுத்தினார். அடுத்தவர் கான்ஃபூஷியஸ், சீனா நாட்டில். இவர் ஒரு சீன தத்துவ ஞானி. இவர் தனிப்பட்ட மற்றும் அரசாங்க மட்டங்களில் ஒழுக்கத்தை, சமூக உறவுகள், நீதி, நேர்மை என்பவற்றை வலியுறுத்த முற்பட்டார், வலியுறுத்தினார். அதாவது தனி மனிதனை சீராக்குவது மட்டுமல்ல, சமூகத்தில், அதாவது அரசாங்கம் என்பவற்றில் சீரமைப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தினார். அவருடைய ஒரு கூட்டை நாம் பார்ப்போம். அவர் சொல்கின்றார், அதாவது அவருடைய கூட்டின் விளக்கம், நான் கேட்கின்றேன், மறந்து விடுகின்றேன். நான் பார்க்கிறேன், எனக்கு நினைவிருக்கிறது. நான் செய்கிறேன் மற்றும் அதனால் புரிந்து கொள்கின்றேன். அவர் சொல்கிறார், கேட்பது மட்டும் போதாது. நாம் கேட்பது மட்டும் என்றால் அது ஒரு நாளடைவில் நாம் மறந்து போகின்றோம். ஓகே, பார்க்கின்றோம், பார்த்தால் கொஞ்ச நாளைக்கு நினைவு இருக்கின்றது, அது பின்பு மறந்து போகின்றது. ஆனால் நாம் கேட்கும் ஒரு நல்ல ஒன்றை நாம் செய்யும் போது அதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அதாவது ஒரு நற்போதனையை நாம் குருவிடம் இருந்து பெற்றுக் கொள்கின்றோம். அந்த போதனையை மூலம் நாம் கடைபிடிக்கும் போது அதை நாம் நன்றாக புரிந்து கொள்கின்றோம். மூலமாக அந்த நற்பண்புகள் நல்லவை மூலமாக வெளிப்படும் போது அதை நாம் நன்றாக புரிந்து கொள்கின்றோம். முக்கியமாக அவருடைய டீச்சிங், அவருடைய வழிகாட்டல் என்னவென்றால், நாம் எதை நல்லதை நாம் கற்றுக்கொள்ளும் போது அதுவாக மாற வேண்டும். அதாவது நாம் அதை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தும் போதே நாம் அதை புரிந்து கொள்கின்றோம். வெறும் பேச்சு மற்றவர்களுக்கு உதவாது. இவை அனைத்தையும் நாம் சயோகாவில் காண்கின்றோம். அடுத்ததாக லாவோட்சே, ஸ்ரீ லாவோட்சே. அவரும் சீன தேசத்து தத்துவ ஞானி. தாவோ என்பதை நிறுவினார். அதாவது நேற்றைய உரையில் நாம் கேட்டோம், பௌத்த மதம் 2 பிரிவுகளை கொண்டிருந்தது. அதில் ஒன்று தாவோ. அவர் தாவோ பள்ளியை நிறுவினார். இவர் தனி மனிதன், அரசாங்கம், சமூகம் மட்டுமல்ல, இப்பொழுது இவர் இயற்கையோடான தொடர்பு, பிரபஞ்சத்தோடான தொடர்புகளை கற்பிக்க ஆரம்பித்தார். உள் சுயத்துடன் சுயம், அதாவது இந்த இறைவனோடு ஒன்றாகும் நிலை, அதை நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தோடான தொடர்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். அவருடைய ஒரு கூட்டை நாம் பார்ப்போம். அவர் கூறுகின்றார், மற்றவர்களை அடக்கி ஆள்வது பலம், ஆனால் உங்களை அடக்கி ஆள்வது உண்மையான சக்தி. எமக்குள் இருக்கும் அந்த உண்மையான சக்தி
நாம் எம்மை அடக்கி ஆள்வதிலேயே இருக்கின்றது. அதாவது சுயம், எமது சுயம் அது எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்தோடு இணையும் போதே நாம் எம்மை முழுமையாக அடக்கி ஆளும் சக்தியை பெறுகின்றோம். தானாக பெறுகின்றோம், இலகுவாக பெற்றுக்கொள்கின்றோம், முயற்சியின்றி அதை பெற்றுக்கொள்கின்றோம். ஸோ நீங்கள் இவர்களை பார்த்தால் இவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் வந்தவர்கள், இவர்களிடமும் அந்த பரிணாம வளர்ச்சியை இவர்கள் காண முடிகின்றது. ஸோ இவர்களின் வழிகாட்டலிலும் அந்த பரிணாம வளர்ச்சியை காண முடிகின்றது. ஏனென்றால் மக்கள் படிப்படியாக வளர்ந்து கொண்டு வருகின்றார்கள். ஸோ அவர்களை படிப்படியாக கொண்டு செல்கின்றார்கள். ஸோ சோக்ரட்டிஸ் இவர் கிரேக்க தத்துவ ஞானி, சீர்திருத்தவாதி. இவர் இப்பொழுது குடிமக்களின் தார்மீக அறிவுசார் கருத்துக்களை சீர்திருத்தம் செய்வதற்காக, அதாவது ஒரு நாட்டை சீர்திருத்துவதற்காக அர்ப்பணித்தவர். இந்த சத்தியம், அதாவது நாம் தர்மத்தில் இருக்கும் தர்மம் சத்தியத்தை நாம் தேடும் போது பகுத்தறிவு மிகவும் முக்கியம் என்பதை வலியுறுத்தி மக்களை சீர்திருத்த முற்பட்டவர். அதாவது சமுதாயத்தை சீர்திருத்த முற்பட்டு அவர்களுக்குள் ஒரு தேடுதலை தூண்டுவதற்கு முயற்சி செய்தார். உண்மையை தேடுவதை தூண்டுவதற்கு முயற்சி செய்தவர். அவருடைய ஒரு கூற்றை பார்ப்போம். நீங்கள் தோன்ற விரும்புவதைப் போல இருங்கள். அதாவது எமக்குள் ஒரு தூய விருப்பம் இருக்கும், நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. அதே போல் நாம் அதை பயிற்சி செய்ய வேண்டும், நமது வாழ்வில் நாம் அதை பயிற்சி செய்ய வேண்டும். அதுவே இவருடைய கூற்றாகும். அடுத்ததாக ஸ்ரீ நபிகள் நாயகம் அரேபிய நாட்டில் அவதரித்தார். இவருடைய வழிகாட்டல் மக்கள் சரணாகதி, அதாவது எமது ஆணவத்தை வெல்லுவதே இதன் மறைபொருள். தெய்வீகத்தை உணர்ந்து, நாம் தெய்வீகத்தின் ஒரு அங்கம் என்றதை உணர்ந்து அந்த சரணாகதியை அவர் தனது வழிகாட்டலில் மக்களுக்கு விளக்கினார். அவருடைய ஒரு கூற்றை நாம் பார்ப்போம். 70 ஆண்டு கால ஜபத்தை விட படைத்தவரின் பணியின் மீது 1 மணி நேர தியானம் சிறந்தது. அதாவது அந்த தெய்வீகத்தை உணரும் திறனை, அதன் முக்கியத்துவத்தை எடுத்து கூறினார். நாம் சும்மா ஒவ்வொரு நாளும் ஒரு கடமை போல் ஜெபம் செய்து கொண்டே இருப்பதை விட 1 மணி நேரம் உண்மையாக அந்த தெய்வீகத்தை உணர்ந்து நாம் அந்த 1 மணி நேர தியானம் மிகவும் சக்தி வாய்ந்தது, அந்த உண்மையான தியானம் என்பதை வலியுறுத்தினார். அடுத்தவர் குரு நானக், சீக்கிய மதத்தை நிறுவியவர்.
குரு நானக் வந்த நேரம் முஸ்லிம், அதாவது இஸ்லாமிய சமயத்துக்கும் இந்து சமயத்துக்கும் இடையில் பல வேறுபாடு, மக்களிடையே பல வேறுபாடுகளால் பிரிவு ஏற்பட்ட நிலையில் குரு நானக் அவர்கள் அவதரித்து அதை சரி செய்ய முற்பட்டார். அவர் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தார். அவர் கடவுளின் ஒற்றுமை, அதாவது கடவுள் ஒருவர், அதன் ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் நற்செயல்களால் மனிதனின் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை பற்றி வழி நடத்தினார். அதை விளங்கப்படுத்த முற்பட்டார். வெவ்வேறு அவதாரங்கள் வந்து அந்தந்த காலகட்டங்களில் ஒரே தத்துவத்தை தான் அவர்கள் சொல்ல முற்பட்டார்கள். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அவர்கள் அந்த மக்கள் புரிந்து கொள்ளும் அவர்களுடைய புரிந்துணர்வுக்கு ஏற்ப அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு வந்தார்கள். ஆனால் மக்கள் பிறகு அதுக்கிடையில் சண்டை ஆரம்பித்தது. அந்த சகோதரத்துவம் பற்றி, அதாவது இறைவன் ஒருவனே, கடவுள், அந்த படைப்பு ஒன்றே, அந்த சகோதரத்துவம், பெண்களின் சமத்துவம் மற்றும் இந்த மதங்களுக்கு இடையில் உள்ள ஒற்றுமை, அந்த அவதாரங்களுக்கு இடையில் உள்ள ஒற்றுமை, அவர்களுடைய தொடர்பு என்பவற்றை போதித்தார். அவற்றை மக்களுக்கு புரிய வைக்க முயன்றார். எனவே அவருடைய ஒரு கூட்டை நாம் பார்ப்போம். அவர் மனிதர்களுக்கு சொன்னார், எல்லா மனிதர்களிடத்திலும் சகோதரத்துவத்தை யோகிகளின் உயர்ந்த ஒழுக்கமாக பாருங்கள். உங்கள் சொந்த மனதை வென்று உலகை வெல்லுங்கள். இந்த மனமே எமக்கு வேறுபாடுகளை கற்றுத் தருகின்றது. இதை வென்று நாம் ஆத்ம நிலைக்கு, நாம் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் அங்கம் என்னும் போது அந்த சகோதரத்துவம் வருகின்றது. அதுவே யோகிகளின் உயர்ந்த ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை போதித்தார். கடைசியாக வந்த அவதாரம் ஷிர்டி சாய்நாத் அவர்கள். ஷிர்டி சாய்நாத் அவர்களின் பிறப்பும் தெரியாத ஒன்று. அவர் காட்டு வழியில் சிறு குழந்தையாக ஒரு இஸ்லாமிய பெற்றோரால் எடுத்து வளர்க்கப்பட்டவர். எனவே அவருடைய பிறப்பும் தெரியாது. அவர் இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்தாலும் சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தார். அதன் மூலம் அவர் இந்து மதம், இஸ்லாம் மதம் இரண்டும் ஒன்று என்ற அந்த புரிந்துணர்வை மக்களுக்குள் கொண்டு வர முற்பட்டவர். அவர் இரு பண்டிகைகள், சடங்குகள் அனைத்தையும் அவர் கொண்டாடினார். அதனால் ஸ்ரீ சாய்நாத் என்று அழைக்கப்பட்டார். அன்பு, மன்னிப்பு, மற்றவர்களுக்கு உதவுதல், தொண்டு, மனநிறைவு, உள்ள அமைதி, குரு மற்றும் கடவுள் மீது பக்தி போன்றவற்றை போதித்தார். அவருடைய போதனைகளில் ஒன்று, அவர் சொன்னார், மனிதனில் தெய்வீகத்தை காணுங்கள். இவ்வாறு நாம் ஒருவருக்கொருவர் உள்ளுக்குள் தெய்வீகத்தை காணும் போது அங்கு சண்டை முழுமையாக மறைகின்றது, வேற்றுமை முழுமையாக மறைகின்றது. இவ்வாறாக மனிதர்களை வழிநடத்த இந்த 10 குருமார்கள் முப்பெரும், அதாவது எல்லாம் வல்ல இறைவனின் முப்பெரும் சக்திகள் ஒன்று கூடி அவதரித்தது. சாதாரண மக்களோடு கூடி வாழ்ந்து அவர்களை வழிநடத்த முற்பட்டார்கள். அவர்கள் எமது பவசாகரத்தில் போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்களுடைய
வழிகாட்டல் அனைத்தும் நமது சாயோகாவில் ஸ்ரீ மாதாஜி நம்மை வழி நடத்துகின்றார். நாம் அனைத்து மதங்களையும் நம்புகின்றோம். இது வெறும் நம்பிக்கை அல்ல, இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. நாம் அனைத்து மதங்களையும் மதிக்கின்றோம். அதாவது அனைத்து அவதாரங்களும் தெய்வீகத்தின் வெவ்வேறு அம்சங்களாகும். அனைத்து மதங்களின் நோக்கம் ஆத்ம விழிப்புணர்வே. அனைத்து மத சாரங்களும் நமது சாயோகாவில் இருப்பதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது எமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்கள் குருவானவர் தமது சீடர்களை மாயை எனும் உலக வாழ்வை கடந்து எடுத்துச் செல்கின்றார். அவர் ஒரு ஓடம் போன்றவர். தனது சீடர்களை அன்புடனும் சரியான வழிகாட்டலுடனும் கடக்கச் செய்கின்றார். இந்த சாயோகா பயில ஆரம்பித்தவர்கள் ஸ்ரீ மாதாஜியை நீங்கள் நன்றாக இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். அவர் எவ்வாறு எமக்குள் இருக்கும் இந்த மாயையை, பொய்மையை விலக்கி அந்த உண்மையை எமக்குள் தெளிவு பெற அவருடைய வழிகாட்டல், அறிவுறுத்தல், அருளுரைகள், தியானம் எவ்வாறு எமக்கு உதவுகின்றது என்பதை நாம் சிறிதளவாவது உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவருடைய உண்மையான அன்பு, தன்னலமில்லாத சேவை என்பவற்றை நாம் இப்பொழுது அறிந்திருப்போம் நன்றாக. குரு என்பவர், குரு என்றால் உயர்ந்தது. அந்த குருவானவர் முழு தகமையையும் கொண்டிருக்க வேண்டும். அதாவது எம்மை வழி நடத்துபவர் முழு தகமையையும் கொண்டிருக்க வேண்டும். அவரால் மட்டுமே மற்றவர்களுக்கு கற்பிக்க முடியும். அவர் உயர்ந்த நபராக இருக்க வேண்டும். எனவே குருவை தேடும் போது மிகவும் அவதானமாக நல்ல குருவை தேட வேண்டும். பிள்ளையானவர்களிடம் அம்பிட்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும். அதாவது இப்பொழுது ஆன்மீக சந்தையில் பல குருமார்கள் இருக்கின்றார்கள். பணம் சம்பாதிக்கின்றார்கள், அல்லது புகழ் சம்பாதிக்கின்றார்கள், அல்லது மற்றவர்களை உண்மையிலேயே அந்த நல்ல, அதாவது பிரபஞ்சத்தின் இருக்கும் நல்லவற்றுக்கு உண்மைக்கு புறம்பானவர்கள் குரு என்ற பெயரில் வந்திருக்கின்றார்கள். அவை தீய சக்திகள். எனவே அவற்றை நீங்கள் அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த குருவானவர் உயர்ந்தவர், உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டு அவரிடமிருந்து போதனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குருவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உயர்ந்த இடம் எமது இருதயமாகும். இருதயத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வதே எமது குருவின், ஒவ்வொரு குருவும் ஒரு உண்மையான குருவின் போதனை ஒருவருடைய இருதயத்தை தூய்மையாக்குவது. எனவே அந்த இருதயத்தில் நாம் குருவை இருத்தி அவரிடம் நாம் முழு அறிவையும் முழு தெய்வீக ஞானத்தையும் வழிநடத்தலையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு குரு தன் குழந்தைகளை நேசிக்க வேண்டும். குழந்தைகளை திருத்துவதற்கு வலிமையும் தைரியமும் இருக்க வேண்டும். மேலும் குழந்தைகளை சரியான பாதையில் வைத்து அவர்களை வழி நடத்தவும் அவர்கள் எழுச்சி பெற உதவும் தீவிர ஆசை இருக்க வேண்டும். குருவானவர் அயராது தனது சீடர்களை தன் நிலைக்கு, குரு நிலைக்கு உயர்த்துவதற்கு அயராது பாடுபடுபவராக இருக்க வேண்டும். அவை அனைத்தும் நீங்களாகவே அறிந்து கொள்ளலாம்.
இந்த பவசாகரம் நாம் உலக மாயையை வெல்லுவதற்கு சுய தேர்ச்சி, சுய அதாவது நம்மையே ஆளும் திறன் அவசியம். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, தீர்க்கமான தன்மை, தீர்க்கமாக முடிவெடுக்கும் ஆற்றல் மற்றும் பொறுமை மிகவும் முக்கியம். சமநிலை, தர்மம், கண்ணியம், மேன்மை என்பவற்றை நாம் உணர வேண்டும். எமது கண்ணியம், மேன்மையை நாம் உணரும் போது இந்த மாயைகளில் இருந்து விடுபடுகின்றோம். மற்றும் உண்மை மற்றும் அறிவுக்கான தாகம் எமது பவசாகரத்தில் எழுகின்றது. மற்றும் எமக்கு ஆன்மீகத்தில் நாம் எம்மை வழி நடத்துவதோடு மட்டுமல்லாது மற்றவர்களையும் வழி நடத்தும் திறன் எமது பவசாகரத்தில் நமக்கு கிடைக்கின்றது. குரு மூலமாக அது நமக்கு கிடைக்கின்றது. இந்த பவசாகரத்தை நாம் சரியாக வைத்திருக்க வேண்டும். நாம் உண்ணும் உணவு சுகாதாரமானதாக இருக்க வேண்டும். கண்டதையும் நாம் போடுவதை நிறுத்தி அதிலும் உணவு பழக்கத்தில் ஒழுக்கம், தேவையற்றவற்றை தவிர்க்க வேண்டும். மது, போதை வஸ்துக்கள் அவற்றை நாம் முழுமையாக தவிர்க்க வேண்டும். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் இன்மை இல்லாதிருந்தால் அதை நமது தியானம் மூலம் அவை தானாக நமக்குள் வளர ஆரம்பிக்கும். சிறிது முயற்சி, ஆரம்பத்தில் சிறிது முயற்சி அவசியம். நாம் எப்பொழுதும் சரியானதை தேட முயற்சிக்க வேண்டும். தவறான குருமார்களை தவிர்க்க வேண்டும் முழுமையாக, முற்றாக. கால மாலை தியானம் நமது அனைத்து நாடிகள், சக்கரங்கள் அனைத்தையும் ஒழுங்காக வைத்திருக்க உதவுகின்றது. நல்ல உணவு பழக்கங்கள், நீர் முக்கியம். நமது கல்லீரலை அது வளமாக வைத்திருக்க நமக்கு உதவும். சாப்பிடும் முன்பு, அதாவது எதையாவது நாம் சாப்பிடும் முன்பு அல்லது குடிக்க முன்பு நமது வாய் மூலமாக சற்று பொறுமையாக நாம் அந்த எல்லாம் வல்ல இறை சக்தி, தெய்வீக சக்தியிடம் பிரார்த்திக்கலாம். இன்று இந்த உணவுக்காக நான் எனது மனதார நன்றி செலுத்துகின்றேன் என்ற ஒரு சிறிய பிரார்த்தனை, ஒரு சிறிய பிரார்த்தனையோடு நாம் உண்ணுவோமானால் அந்த உணவு பழக்கத்தை, உணவு ஒழுக்கமாக வர நமக்கு அது உதவும். இப்பொழுது நாம் ஏற்கனவே அனைவரும் தியான நிலையில் இந்த அனைத்து உண்மையான விளக்கங்கள் கேட்கும் போதே நாம் இவை அனைத்தும் நம்மை நமது இதயத்தில் ஒரு விதமான அன்பு, அந்த தெய்வீகத்தில் ஒரு விதமான அன்பு, அதாவது பக்தி என்று சொல்வார்கள், அது ஏற்பட்டிருக்கும். அந்த நிலையில் நாம் இப்பொழுது நமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சகஸ்வார. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். சமநிலை, இடது நாடி சமநிலை, இடது நாடி சமநிலையில் இருக்கின்றதா என்பதை கவனிப்போம்.
இடது கை மடியில், வலது கை பூமியில், இடது கையில் நாம் நன்றாக இந்த தெய்வீக அன்பு அலைகள், குளிர்ந்த நுண் அதிர்வுகளை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். ஐந்து விரல் நுனிகளையும் நாம் அவதானிப்போம். உள்ளம், கை, மற்றும் எமது மனதில் இன்னும் ஏதாவது கடந்த கால பாதிப்புகள் இருக்கின்றதா? நமது இடது நாடி எமது இடது மூலாதாரத்தில் ஆரம்பித்து மேல் நோக்கி செல்கின்றது. இதில் நாம் வேண்டிக் கொள்வோம், தாயே, எனது இடது நாடியில் எனது தூய விருப்பத்தை முழுமையாக நிலைநாட்டி தாருங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. அந்த ஆத்ம நிலைக்கு என்னை உயர்த்துங்கள். அந்த ஆத்மாவின் மேன்மையையும் கண்ணியத்தையும் எனக்கு தந்தருளுங்கள். கவனம் தலை உச்சியிலிருந்து உள்ளந்தண்டு வழியாக சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரத்தை நாம் கவனிப்போம். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு நீங்கள் கால்களை அதில் வைக்கலாம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. எமது வலது நாடி சமநிலையை கவனிப்போம். எமது வலது கை நன்றாக அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை உணர்கின்றதா என்பதை பார்ப்போம். எமது வலது நாடி சுவாதிஸ்தான சக்கரத்தில் ஆரம்பித்து மேல் நோக்கி செல்கின்றது. தூய தெய்வீக ஞானம், அறிவு, தூய கவனம் எமது வலது நாடி. தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்து எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். ஞானத்தில் அதிசிறந்த ஞானம் என்பது நாம் தெய்வீகத்தை உணர்ந்து கொள்வது. நான் பரம்பொருளின் ஒரு அங்கம் ஆவேன். அதுவே எனது மேன்மையான நிலை, எனது நிலை. அந்நிலையில் நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. கவனம் அமைதி அடைகின்றது. தலையுச்சி குழியில் ஆத்மாவோடு ஒன்றாகின்றது. தாயே, எனது எண்ணத்திலும் என் செயல்களிலும் எனக்கு உயர் நிலையை தாருங்கள். எனது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம்.
நமது நடுநாடி கவனத்தை தலை உச்சியில் வைத்து நமது மூலாதார சக்கரத்தை கவனிப்போம். அதில் நமது குண்டலினி தாயை வேண்டுவோம். தாயே, மேலெழுந்து வந்து எனது அனைத்து சக்கரங்களையும் தூய்மைப்படுத்தி என்னை ஆத்ம நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். தியான நிலைக்கு என்னை எடுத்து செல்லுங்கள் தாயே. எனது சிரசில் முழுமையான அமைதியை தாருங்கள். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, எனது தவறுகளை முழுமையாக மன்னித்து என்னை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். எனது மனதுக்கு அப்பால், எனது அகங்காரம் மமகாரத்துக்கு அப்பால் ஆத்ம நிலைக்கு என்னை எடுத்து செல்லுங்கள். இப்பொழுது எமது வலது கையை தலை உச்சி குழியில் வைப்போம். சிறிது கீழ் நோக்கி அழுத்தம் கொடுத்து அங்கு நாம் என்ன உணர்கின்றோம் என்று அவதானிப்போம். குளிர்ச்சியை உணர்ந்தால் மெதுவாக கையை 2 அங்குலம் மேல் உயர்த்துவோம். சூடாக இருந்தால் அது குளிர்ச்சியாக மாறுவதை நாம் கவனிப்போம். நாம் ஒன்றும் செய்வதில்லை, அது தானாக மாறும் வரை நாம் காத்திருப்போம். இப்பொழுது மெதுவாக கையை 2 அங்குலம் நாம் உயர்த்தி அவதானிப்போம். நாம் எமது இருதயத்தை தூய்மையாகவும் நேர்மையாகவும் வைத்திருப்போம். நமது இருதயத்தை முழுமையாக நாம் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு நாம் வெளிப்படுத்துவோம். எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். தாயே, எனக்குள் இருக்கும் வேண்டாதவற்றை முழுமையாக அகற்றி எனக்குள் தூய்மையை நிலைநாட்டி தாருங்கள். இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை நாம் கேட்போம். அதற்கு முன்பாக நாபி சக்கர உறுதிமொழியை நாம் பார்ப்போம். நமது நடு நாபி, அதாவது நமது கையை, வலது கையை நாபி சக்கரத்தில் வைப்போம். நாபி சக்கரம் பவசாகரத்தை நாபி சக்கரத்தை சுற்றி இருக்கும் பவசாகரம். நமது நடு நாபியில் நாம் நமது கையை வைத்துக் கொள்வோம். இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, நானே எனக்கு குருவாக இருக்கும் திறனையும் அறிவையும் எனக்கு தந்தருளுங்கள். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நான் என்ற சொல்லு இப்பொழுது ஆத்மா ஆகின்றது. நான் ஒரு தூய ஆத்மா. தாயே, எனக்கு நானே குருவாக இருக்க செய்யுங்கள். அதற்கான அறிவையும் திறனையும் எனக்கு தந்தருளுங்கள். நானே எனக்கு குருவாக இருக்க செய்வது என்பது நானே என்றால் ஆத்மா.
எனது ஆத்மா எனது குருவாக உயரும் நிலையை எனக்கு தந்தரலும். எனது ஆத்மாவே எனது குருவாக அமைகின்றது. அந்த ஆத்ம நிலைக்கு, அந்த அறிவு நிறைந்த, திறன் நிறைந்த நிலைக்கு என்னை உயர்த்துங்கள். இப்பொழுது சற்று இடது பக்கம் நமது கையை கொண்டு செல்வோம். குரு, ஒரு உண்மையான குருவானவர் எம்மை தன்னுடைய குரு நிலைக்கு உயர்த்துகின்றார். இதில் நாம் தன்னம்பிக்கையோடு சொல்லுவோம், தாயே, உங்கள் அருளால் நானே எனது குரு. நானே தூய்மையான அறிவாக இருப்பதால் நானே எனக்கு குரு. அதாவது எனது ஆத்மாவே, நான் ஒரு தூய ஆத்மா. ஆத்மா எனது குருவாக இருக்கின்றது. நானே எனக்கு குரு ஆகின்றேன். அந்த அறிவும் ஞானமும் திறனும் எனக்குள் இருக்கின்றது. என்னை நானே வழிநடத்த தேவையான அறிவும் திறனும். நானே எனக்கு குரு. இதற்காக நாம் எந்த பணமும் செலவழிக்க தேவையில்லை. இந்த குரு திறன் ஒரு உண்மையான குருவால் ஆசீர்வாதமாக கிடைக்கும் ஒன்று. தெய்வீகம், இறைவனிடமிருந்து ஆசீர்வாதமாக கிடைக்கும் ஒன்று. அதற்காக அலைய தேவையில்லை, பணம் செலவழிக்க தேவையில்லை. இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை எமது வலது பவசாகரத்தில் வலது பக்கத்தில் வைப்போம். நாம் ஒரு நல்ல குருவை பெறுவது எமது பூர்வ ஜென்ம புண்ணியம், அதிர்ஷ்டமாகும். நாம் ஸ்ரீ மாதாஜியை எமது குருவாக பெற்றிருக்கின்றோம். நாம் இதயபூர்வமாக அவர் எமக்கு ஒரு தாயாக, ஒரு தெய்வீக குருவாக இருக்கின்றார். அன்னையிடம் நாம் சொல்லுவோம், அன்னையே, நீங்களே எனது குரு. அது எனது நற்பாக்கியமாகும். தாயே, ஸ்ரீ மாதாஜி, நீங்களே எனது குரு ஆவீர்கள். இப்பொழுது கையை நாம் இரு கைகளையும் அடுக்கி கொண்டு வருவோம். மீண்டும் ஸ்ரீ மாதாஜியின் உரைகளை நாம் அவதானமாக கேட்போம். அன்னை சொல்லும் விடயங்கள், நமது இருதயத்தை தொடும் விடயங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், ஒரு குரு சீடர்களிடத்தில் தர்மத்தை, வாழ்வாதாரத்தை நிறுவுகின்றார். சீடர்களுக்கான வாழ்வாதார சக்தி என்ன என்பது பற்றிய தெளிவான அனைத்து கருத்துக்களையும் அவர் தருகிறார். அவர் உலகம் முழுவதற்கும் பிரசங்கம் செய்யலாம், ஆனால் அவருடைய சீடர்களுக்காக அவர் மிக தெளிவான அறிவுறுத்தல்களை கொடுக்கின்றார். அவர் தன்னுடைய சீடர்களிடம் மிகவும் அக்கறையும் அன்பும் நிறைந்து அவர்களை வழிநடத்துபவரே ஒரு உண்மையான குரு. இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் கேட்போம்.
The Guru establishes the dharma, the sustenance in the disciples. He gives all clear-cut ideas about what is the sustenance power for the disciples. He may preach for the whole world, but for his disciples, he gives very clear-cut instructions. Most of the gurus, when they do it, they actually chisel out every disciple. First they weigh what is the urge of a disciple. How much a disciple really can receive. And then they accept somebody as a disciple after verifying if the disciple is really capable of receiving even the instructions about dharma, but not in Sahaja Yoga, because your guru is a mother. So she initiates you without finding out what is your urge, what is your capability, and what quality of a personality you have. It's a very different style of guru that you have, which looks after your body, looks after your mind, and looks after your problems, and then bestows upon you the blessings of Kundalini awakening. But normally the gurus do not do. The reason is they are only gurus, not mothers. When you do the Guru Puja, what do you do really? You must understand that. That means you worship the principle of Guru in you by worshipping me. The principle is within you, which is to be awakened, which is to be blossomed, by which you become the gurus. And the principle is that of dharma. So, one has to know that when you are doing my puja, I would like this time really to give you that blossoming within your being, which makes you fragrant with dharma. But as you have seen, after realization you have to be very careful. In the same way, after becoming guru, it is even more necessary to be careful. Because as you know, that in the West, we have ego problem. The Westerners are ego-oriented. And this principle, once established, guru means higher. Guru means the one who has more weight. Guru word is used even for magnetism, which has more weight, gravity. Such a person has much more gravity than others have. So he can teach others. He has to be a higher person. When this awakens into you, has to be sustained with complete observation within you that you do not succumb to the ways of ego. Also, you should not have irreligious behavior, nor you should have indecent behavior. Neither you should be hot-tempered, nor should be servile, but should be in the center. You are the guru, you are the higher personality than the rest of them. So you have to maintain a certain higher value of dignity,
of your own sustainer, which has to be higher than those to whom you teach to become your disciple. If you are defective, it would be a very big loss for the Sahaja. Like you become the activated organs of the body. Supposing one cell dies, makes no difference to the body. Even many die, makes no difference. But if the organ fails in its functioning, then all that depends on that organ fails completely. Maybe it will be fatal. Now, with ego, superego also becomes very active. And many people feel that then how can we bear this load, O mother? And the another, you see, escape starts. As soon as I say that there should be no ego expression, people do not like it and they want to escape it by saying, oh, we can't do it, it's too much for us. How can we come up to that point? This is a typical example of too much ego, superego. But it is not at all difficult. It's not at all difficult. First of all, you must have faith in yourself and faith in Sahaja. I will definitely today awaken that in you, no doubt, I will. But keep it enlightened. By understanding that you are a guru, you will understand your responsibility. We change our positions very easily in general life. If you are made a jailer, immediately you assume as a demon. In the same way, when you are the guru, not by bestowing upon you any names or anything, I call you a guru, but because it has happened in your Nabhi Chakra and in the void that you become the guru. It's a happening in your awareness that blossoms you into that position of a guru. It is not artificial. It is no brain washing or anything. It happens within you. But to retain it, one has to know. But the biggest thing of the ego is playing games. That is the biggest thing. Some people try to show they are very innocent. Some people try to show they are very clever. Playing games is the worst thing of ego. And that's why you must know as a guru, you are not to play games. You have to be absolutely straightforward. Absolutely straightforward. Everyone can make you out what you are. As soon as you are a guru, you have to be absolutely a transparent. Face you. You may make mistakes, makes no difference at all. Doesn't make any difference at all if you make some mistake. But do not pretend something which you are not. Trying to put up some sort of a face. And all these things are not going to happen. Sahaja Yoga is a genuine thing, is a true thing, and we have to be true. It doesn't happen by just giving somebody a name, now come along, you become an initiator and all that. It is not that way. You have to raise the Kundalini, give them realization, and tell them that unless and until it is realized, it won't work. You could be better gurus than me, I can assure, for two reasons. Firstly, I am a mother. So the love principle is much more, always it supersedes the Guru principle. You have to love others, no doubt. But in surrendering, you can help me much more than I can help. For example, I'll give you the example of Bala. He has said, இப்பொழுது இன்னும் ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம்.
So there are two types of meditation, two types, where one is the meditation where we can call it the antarmana, that we meditate inside ourselves to see for ourselves what's wrong with us and how we have to correct, what we have to do about it. And another is bahirmana, is outside. How we have to live outside. You have to have a discipline which is not imposed on you, but very happily which you have accepted and have imbibed. For any art, say in India, I don't know here, but you have to put yourself into a rigorous training to achieve any height. You cannot haphazardly move about it. You cannot take just easily everything. In Sahaja Yoga, there is no tapascharya, there is no penance for you. They're all blessings. But one should not get lost with those blessings if you have to really get into yourself in its full depth. So for the antarmana, it is important that you all should meditate morning and evening every day. Is alright even if you do not brush your teeth, but you must meditate. It's an important thing. That is the reason I find that in the West people go on catching, again cleaning, again catching. Every time I find somebody is suffering from either for some sort of a conditioning or say some sort of a badha, or sometimes it's ego or something. It comes and goes. It is not something that is detached permanently. As we have to take our bath every day, we have to wash ourselves every day. In the same way, we have to wash ourselves within. So meditation is the antarmana tapaha, as you can call it. But it's not such a tapaha. You don't have to go to Himalayas and sit there. You have to just do this meditation early in the morning. In the Sahaja Yoga system, I would say the best that is working out is in Germany and in Austria. These two. And also England, but not to that extent. I would say these two are working out the best. And thirdly, in Rome. They too have ashrams of the same kind. But for them, it is very important to achieve the heights of Sahaja. Absolutely, nothing is more important. Invariably, in all these ashrams, I have seen people get up at 4 o'clock. I also get up every day at 4. Then I will sleep later on, but at 4 o'clock I am up. They take their baths, get ready for the pujas, and then sit down and do about 5-10 minutes puja of the photograph, and then meditate. Then they go and have some breakfast or something. Then when they come home from work, also they sit down together to meditate. That's the collective part of it. Or discuss whatever is to be done, about how are we to propagate Sahaja Yoga. They just talk about Sahaja Yoga. Or they decide what should be done, what is the best way to solve the problems of Sahaja Yoga. And then in the night before sleeping, invariably all of them,
All of them, one and all, even children before sleeping, soak their feet in the water, sit for meditation and sleep. That's why I find Austria has come up so well. And Germans. You know, Germans are like that. If something gets into their heads, for them, that's the most important thing, then they do not sort of figure out. They don't have any compromises on those points. They make their body work hard. Now, what is the tapa in this thing? The penance. That our body is used to some sort of a life. India also, we are all like that in India. Everybody will get up in the morning and they will sit for puja or they will sit for meditation. I mean, that goes without saying, we don't have to tell them. Because that's the traditional thing to do in India. Always, when they get up, have their bath, they always do some puja. All of them. If they are Christians also, they'll sit down and pray. Muslims, they'll do namaz. That's a kind of a practice and the breeding of the family. Here I find that the parents do not take the responsibility to pass on any information to children about disciplining themselves, because children are also extremely aggressive. They don't want to know about it. So the parents also dare not tell them that it is good for you, please do it this way, it is better that you meditate. They are afraid that they may lose their children if they tell them like this. Or you pray, or you get up at this time, you dare not tell them that you get up at this time. This is the greatest crime in the West. If you tell them that you have to get up at 4 o'clock, it's like the worst punishment. But once you start getting up in the morning, you'll get the habit and then you sleep early. Then you can sleep early. Getting up in the morning really will help you for the whole day. So start this kind of a practice. You must meditate every day. And this is the reason why I find people, whenever I come, they're again caught up. Something gone wrong. This is wrong, that is wrong. They're caught up here and there. Why should you? Day by day you must rise. Day by day you should be at a much higher state. And this new breeding has to come within us, that we are Sahajogis. And we are not here only just to have good food and to have nice time or nice meetings, but we are here to become those unique personalities which are required to raise the humanity to a higher state. So you have to be now responsible for yourself. You have to look after yourself. And you have to tell yourself, Mr. So-and-so, Mrs. So-and-so, please now behave yourself. Otherwise, Sahaja Yoga is lost to you. It's not going to help you much. We might increase in quantity, but quality-wise will be missing. And one attack of negativity can finish such a quantity that we think is too much. It has happened once. So now all of you must develop that dedication to yourself to find out what's your problem and how you have to correct it. If it is done every day, I can assure you, you will have no problem of any kind. Your thoughts will stop, your problems will be solved, and you'll have no catches at all because you have washed them off. But if you leave them on your being, then they grow and they become big. So there should be no lethargy.
as far as meditation is concerned. But joyfully you'll start doing after some time. You won't be happy if you have not done it. But in the beginning, you'll have to goad yourself and tell yourself that this body has to be cleaned. But more than that body, this mind and intellect, both of them are to be correct. To be இப்போ இன்றைய தியானத்துக்காக நாம் ஸ்ரீமாதிஜிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து எமது பவசாகரத்தை பற்றிய விளக்கங்கள் எமக்கு நாம் எவ்வாறு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பது பற்றிய விளக்கங்கள், அறிவுரைகள் அனைத்துக்குமாக நமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து அவரை வணங்கி குண்டலினி அணியை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இருகைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். மற்றும் ஃபேஸ்புக் மற்றும் ஜூமில் நம்மோடு இணைந்து கொண்ட அனைவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் அல்லது உங்களுடைய அனுபவங்களை பகிர விரும்பினால் நீங்கள் ஜூமில் இருப்பவர்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் நீங்கள் சாட் மூலம் காரிய தரலாம். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஆஹ்